Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த குட்டியா கியூட்டா பேபி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அம்மா கோழி எப்படி பண்றதுன்னு போன வீடியோல நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கலனா இந்த வீடியோக்கு மேல இருக்கிற ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. கோழியில இந்த மாதிரி கூட பண்ணணும்ன்ற ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டு ஒரு குட்டியா கோழி குஞ்சு இருந்தா அழகா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சு நான் செஞ்சேன். இதையும் கூட மாதிரியே செய்யலாம். ஆனா வந்துட்டு நம்ம பாம்ல அந்த உலன் த்ரெட்ல எல்லாம் செய்வோம் இல்லையா கோழி குஞ்சு, மேல ஒரு பால் கீழே ஒரு பால் செஞ்சு ஒட்ட வச்சு அதுக்கு பீக்கு கண்ணெலாம் வைப்போம். சரி அதே மாதிரியே ஒயர்ல ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பாம் மாடல்ல இந்த கோழி குஞ்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னொரு வீடியோவில் கூட மாதிரியே சின்னதாக குட்டியாக இந்த அம்மா கோழி இருக்கு இல்லையா அதே மாதிரி குட்டியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த பேபி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பேபி சிக்கன் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயர் கட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து தலைக்கு, ஒன்று வந்துட்டு உடம்புக்கு. ஃபஸ்ட்டு உடம்பு பின்னுறதுக்கு நமக்கு டோட்டலாக 8 ஒயர் தேவைப்படும். ஒரு ஒயரும் 1.5 அடி 1.5 ஸ்கேல் வந்துட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தலை பின்னுறதுக்கு 6 ஒயர் இருந்தால் போதும். ஒரு ஒயரும் 1 அடி இருந்தாலே போதும். மீதமான ஒயரில் கூட இதை நீங்கள் செய்யலாம். கலராக செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஷோகேஸ்லலாம். கூட போட்டு ஒயர் மீந்துரும் இல்லையா, அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த கோழி குஞ்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் வந்துட்டு சைடில் ஒரு 1/2 அடி விட்டாலே போதும். இங்கே பாருங்கள், 6 இன்ச் வரைக்கும் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்படி மடிக்கலாம். சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின் பக்கமாகவும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 1.5 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ இது சரிசமமாக இருக்குது. ஒரு 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு பக்கத்தில் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஏன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயர் மடிக்கணும். 1.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இந்த பக்கமும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஏன்னு இந்த பேஸ் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம். 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஒரு பக்கம் ஒரு 3 சென்டிமீட்டர் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். 4 ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ரைட் சைடும் இந்த மாதிரி ஒரு 1/2 அடி ஒயரை இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2வது வரிசை போட போகிறோம். இப்போது பேஸில் வந்துட்டு மொத்தம் 4 வரிசை போட போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 1 வரிசை. அதுக்காக தான் மேல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் ஒயர் எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். நான் பேஸ் போட்டுட்டு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வந்துட்டு ரைட் சைட்லேயும் 1/2 அடி ஒயரை கட் பண்ணணும். இந்த கோழி குஞ்சியோட தலை பின்னும் இல்லையா, சேம் இதே மாதிரி தான் பின்னணும். ஆனால் தலையில் வந்துட்டு நம்ம 3 வரிசை போடுவோம். 3 ஒயர் தான் கட் பண்ணி வச்சுருப்போம். 3 வரிசை, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 1 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 1 வரிசை. ஏன்னா உடம்பை விட தலை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 1 வரிசை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 1/2 அடி ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ 2வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். சைடில் 1/2 அடி ஒயரை இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயரை எப்படி மடிக்கணும், ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னும் 3 ஒயரில் நாட் போடணும். நம்ம ஒயர் கூடையில் பேஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். சைடு வாலும் அதே மாதிரி தான் போடுவோம். ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் இது கடைசி நாட் போட்டுட்டு ரைட் சைடும் 1/2 அடி ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 1 வரிசை நம்ம போட போகிறோம். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை போட்டோம். இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் இன்னும் 1 வரிசை மட்டும்தான் போட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்கொயராக வரும். 4க்கு 4ன்ற கணக்கில் இந்த பேஸை நம்ம போடுறோம்.
3 சென்டிமீட்டர் அந்த மேல் பக்கத்தில் நான் எக்ஸ்ட்ரா விட சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் நம்ம 2 வரிசை போட போகிறோம். அதுக்காக 3 சென்டிமீட்டர் ஒயரை எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் நம்ம ஒரு வரிசை மட்டும்தான் போடுறோம். அப்போது இந்த பக்கம் கொஞ்சம் ஒயர் நமக்கு சின்னதாக இருந்தாலே சரியாக இருக்கும் இல்லையா. ஒயரை சரிசமமாக நம்ம வச்சுருந்தோன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிருந்திருக்கும். இப்போது 4 வரிசை இந்த பக்கத்துலேயும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு 6 அடி ஒயரை இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சைட் வால் போட போகிறோம். சைட் வால் வந்துட்டு நம்ம கூடையில் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் போட போகிறோம். லேடர் நாட் யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இங்கே இருந்து சுற்றி வந்து ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். நான் இப்போது இந்த 2வது நாட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த சைடு ஒயர் குட்டியாக விட்டாலே போதும். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நம்ம சுற்றி நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். பேஸ் போடும்போது நம்ம ஒயரை கட் பண்ணி போடுவோம். ஆனால் சைடு வால் போடும்போது ஒயரை கட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இந்த ஒரு பக்கம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நாட் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் இதே மாதிரி இன்னும் 3 நாட் போடணும். போட்டுட்டு அடுத்த கார்னர் டர்ன் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நீங்கள் சுற்றி நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். இப்போது இந்த வருஷம் முடிச்சு இப்படி திருப்பி இப்படி நம்ம நாட் போட்டு போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் நம்ம டர்ன் பண்ணுறோம். இந்த பக்கமும் அந்த ஹோல் பாருங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். 2வது ரவுண்டில் நமக்கு நார்மலாக வந்துடும். இப்போது இந்த பக்கத்தில் இது கடைசி நாட். இப்போ இந்த பக்கத்தில் இது 3வது கார்னர் டர்ன் பண்ணுறோம். இப்போது இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடுறோம். இதுதான் 4வது கார்னர். இப்போ 4 கார்னரையும் நம்ம டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம். சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு வந்தாச்சு. இது ஃபஸ்ட்டு கார்னர், இது செகண்ட் கார்னர், இது தேர்ட் கார்னர், இது 4th கார்னர். ஓகேவா. ஆரம்பித்த நாட்டும் முடித்த நாட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கும். இப்போது லேடர் நாட் போட்டு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நமக்கு லூப் வேணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த லூப்பில் இப்படி போடுறோம். போட்டுட்டு இதே நாட்டில் இப்படி மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இந்த மாதிரி லேடர் நாட் போடும்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த நாட்டில் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் நம்ம 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம எப்போது ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதில் ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போது 2வது ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு இதில் நம்ம முடிப்போம். அப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சுட்டு இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2வது ரவுண்டு இங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம். சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இப்போது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து மேலே லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்பில் இப்படி போடுறோம். இப்படி போட்டுட்டு
இதே நாட்டில் இருக்கிற இப்படி மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். லேடர் நாட் போடலைன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்காது. 2 ரவுண்டு மட்டும்தான் போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். உடம்பு பின்னுறதுக்கு நம்ம 8 ஒயர் கட் பண்ணோம். இப்போ 4 ஒயரை வச்சு இந்த மாதிரி பின்னியாச்சு. இன்னொரு 4 ஒயரை வச்சு இது 2வது பக்கம் இந்த மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிக்கிட்டு இப்போ இந்த 2 பக்கத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்தையும் பின்னணும். ஓகேவா? இப்போது இந்த கார்னர் டேர்னிங், இந்த பக்கம் கார்னர் டேர்னிங் பண்ணோம் இல்லையா, அதை அடையாளமாக வச்சு ரைட் சைடு ஒயர் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் சொருகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த நாட்டில் இப்படி சொருகணும். இப்போ இந்த 2 பக்கத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது அந்த உடம்பு வந்துட்டு ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். அந்த பாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி பிடிச்சி சொருகி விட்டுருங்க. இது நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகும் போது இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போவே ரொம்ப இறுக்கி டைட் பண்ணிட்டோம்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ஒயரை சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு நல்லா டைட்டாக இறுக்கி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயர், லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயர் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக போகிறோம். இன்னும் ஒரு முறை காமிச்சிடுறேன். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த நாட்குள்ளே இந்த மாதிரி சொருகணும். இந்த லெஃப்ட் சைடு இருக்க இதே ஒயர் இந்த ரைட் சைடு நாட்குள்ளே இந்த பக்கத்தில் நம்ம சொருகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாகவே இருக்கட்டும். கடைசியாக நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சொருக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக நல்லா இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேபி சிக்கனோட உடம்பு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சேம் இதே மாதிரி தான் நம்ம தலையும் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்காக தலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி நல்லா 2 பக்கமும் இறுக்கி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இவ்வளோ ஒயர் வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை விட கம்மியாக ஒயர் எடுத்தோன்னா நம்மளால் பின்னுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட முடியாது. ஸோ நான் சொன்ன ஒயர் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உடம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தலை எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். தலை பின்னுறதுக்கு நம்ம 6 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். 3 ஒயர் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி பின்ன போகிறோம். இந்த உடம்புல எப்படி பின்னும் அதே மாதிரி தனித்தனியாக செஞ்சு நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கும் சைடில் வந்துட்டு ஒரு 1/2 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 3 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உடம்புல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டு தான் போடணும். இதுக்கு அப் அண்ட் டவுன் கரெக்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை தான் போட போகிறோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் நம்ம ஒரு வரிசை தான் போட போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 3 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ரைட் சைடும் ஒரு 6 அடி ஒயரை இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சைடு வால் போட போகிறோம். லேடர் நாட் யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்டு போடுவோம். இதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 ரவுண்டு மட்டும் நம்ம போட போகிறோம். அந்த உடம்பு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போது இன்னொரு 3 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதோட ஆப்போசிட் சைடு போடுறதுக்கு இதில் வந்துட்டு நான் ஒரு ரவுண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் சைடு வால் ஒரு ரவுண்டு, இந்த பக்கத்தில் சைடு வால் 2 ரவுண்டு, டோட்டலாக நமக்கு 3 ரவுண்ட் ஆயிரும். அப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த தலை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த உடம்புல பாருங்கள், நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 4க்கு 4ன்னு போட்டதுனால சைடு வால் 2த்துலேயும் 2 ரவுண்டு நம்ம போட்டோம். ஆனால் இந்த தலையில் வந்துட்டு நம்ம 3க்கு 3ல் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பக்கத்தில் 2 ரவுண்டும் இன்னொரு பக்கத்தில் ஒரு ரவுண்டும் நம்ம கவுண்ட் பண்ணனாக்கா 3 ரவுண்டு டோட்டலாக. ஓகேவா?
இப்போ இந்த தலையில் ஒரு பக்கம் 2 ரவுண்டு, இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம 2 ரவுண்டு போட்டோன்னா மொத்தம் 4 ரவுண்ட் ஆயிரும். அப்போ அந்த தலையோட ஷேப்பே நமக்கு வேறு மாதிரி போயிடும். ஸோ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ஒரு பக்கத்தில் ஒரு ரவுண்டு, இன்னொரு பக்கத்தில் 2 ரவுண்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எப்பவும் போல் உடம்புல ஒட்டி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை ஜாயின் பண்ணணும். லெஃப்டில் இருக்கிற ஒயர் ரைட் சைடு நாட்லேயும், ரைட்டில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடு நாட்லேயும் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுடணும். சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த தலை வந்துட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தலையும் உடம்பும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த தலையை இந்த உடம்போட நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். இதை ஒட்ட வைக்கிறதுக்கு நான் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக க்ளூ இதில் வச்சு இந்த தலையை ஒட்ட வச்சுருங்க. தலையை ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணும் பீக்கும் வைக்க போகிறோம். இது ஒட்ட வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் பிடிச்சிக்கோங்க, அந்த ஹீட் ஆடுற வரைக்கும். இப்போது தலை ஒட்டியாச்சு. தலை ஒட்டினதுக்கப்புறமா கண் ஒட்ட போகிறோம். இதுக்கு ஊப்ளி ஐஸ்ன்னு சொல்லிட்டு டாய் ஐஸ் இதை வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த சென்டர் பார்த்து நீங்கள் கண்ணை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான கூடைகள் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போது பீக் வைக்க போகிறோம். பீக் வைக்கிறதுக்கு ரெட் கலரில் இந்த ஒயரை கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி சும்மா மடித்து வச்சோன்னா அது பீக் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் இந்த பக்கத்தில் பாருங்கள், குட்டியாக ஏரோ மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கத்துலேயும் ஏரோ மாதிரி 2 பக்கம் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றா வைக்கும் போது பாருங்கள், நமக்கு பீக் மாதிரியே இருக்கும். பீக் மாதிரியே வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால வேறு கம்மில் எதுவுமே ஒட்டாது, ஹார்ட் க்ளூ மட்டும்தான் ஒட்டும். ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா ஃபெவிக்விக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீக்லேயும் கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த தலையில் வந்துட்டு இந்த மாதிரி பீக் மாதிரி வச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பேபி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.